கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துக்கள் அன்பான சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, வாஞ்சையா இருங்கள். இது நம்ம எல்லாருக்குமே மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறது நமக்கு ஒரு மாற்றத்தை எசப்பா கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் அதுக்கு உதவி செய்யட்டும். ஏன்னா நம்ம உலகப்பிரமாண இந்த உலகத்துல நம்ம இருக்கும்போது நம்மளுடைய வாஞ்சை முதல்ல எதுல இருக்குது அப்படிங்கிறது நம்ம முதல் ப்ரையாரிட்டி கொடுக்கறவங்களா நம்ம இருக்கணும். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம ஏதோ ஏனோதானோ அப்படின்னு சொல்லிட்டு போகிற வாழ்க்கை கிடையாது. கர்த்தர் மேல அந்த அஸ்திபாரத்தை கெட்டுற ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அதனால நம்ம வாஞ்சை எங்க இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்கலாம். ஒரு பாட்டு மட்டும் படிக்கலாம். ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன், மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன், மகிமையின் பிரசன்னம் நிறைவா இறங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியிலே களி கூறவே என்றென்றும் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. ஆவியிலே களி கூறவே என்றென்றும் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. நேசர் முகம் காண்கையிலே ஆவியில் நிரம்புகிறேன், பாடி உம்மை துதிக்கையிலே பரவசம் கொள்ளுகிறேன். நேசர் முகம் காண்கையிலே ஆவியில் நிரம்புகிறேன், பாடி உம்மை துதிக்கையிலே பரவசம் கொள்ளுகிறேன். ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன், மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறேன், ஆடி பாடி துதித்திடவே விடுதலை திடுமே. தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறேன், ஆடி பாடி துதித்திடவே விடுதலை திடுமே. உன்னதத்தில் உம்முடனே உறவாட உதவிடுமே, ஆவிக்குள்ளாய் அனுதினமும் அனல் உணர்வூட்டிடுமே. உன்னதத்தில் உம்முடனே உறவாட உதவிடுமே, ஆவிக்குள்ளாய் அனுதினமும் அனல் உணர்வூட்டிடுமே. ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன், மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. மேல் வீட்டரை அனுபவத்தை என்றென்றும் நீந்திடுமே, ஆவிமலை கரை புரள தேசத்தை சந்தியுமே. மேல் வீட்டரை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே, ஆவிமலை கரை புரள தேசத்தை சந்தியுமே. தேசமெல்லாம் அசைந்திடவே எழுப்பிடும் வாலிபரை, எழுப்புதலால் புது உள்ளங்கள்
உயிர்ப்பிக்க செய்திடுமே. தேசமெல்லாம் அசைந்திடவே எழுப்பிடும் வாலிபரே, எழுப்புதலால் புது உள்ளங்கள் உயிர்ப்பிக்க செய்திடுமே. ஆமென். ஏசப்பா இந்த நேரத்திலே நம்ம உள்ளங்கள் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிறதற்கு ஆவியானவர் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆம், கர்த்தர் மேல வாஞ்ச அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, நம்ம உலகத்தின் மேல நம்ம வாஞ்சியா இருந்தோம் அப்படின்னா, நம்ம உலகத்தின் சிற்றின்பங்கள் தான் நம்மள ஆட்கொள்ளும். பாவத்துக்குள்ள நம்ம போய் வந்து மாட்டிக்கொள்றவங்களா அப்படி நம்ம அந்த காரியத்துக்கு நம்மள கொண்டு போகிறதா இருக்கும். ஆனா கர்த்தர் மேல நம்ம வாஞ்சியா இருக்கும்போது, அவருடைய காரியத்தின் மேல நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் அத நோக்கி காணப்படும். நம்ம வேத வாசிப்பினாலும் சரி, ஜெபத்தினாலயும் எப்படி நம்ம பரிசுத்தமா நம்மள காத்துக்கொள்ளணும், அவருடைய சித்தத்த நம்ம எப்படி நிறைவேற்றணும், அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுக்கு மேலோங்கி காணப்படுகிறதா இருக்கும். இப்ப கர்த்தர் மேல நம்ம வாஞ்சியா இருக்கும்போது, நம்ம இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பதறி போன ஒரு நிலைமையில, ஒரு சோர்ந்து போன நிலைமையில காணப்படுவோம். ஆனா எப்போதுமே நம்ம எண்ணங்கள் நம்ம கர்த்தரையே வாஞ்சித்து கொண்டிருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அவருடைய சமூகத்துக்கு போகணுங்கும்போது, அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நம்மள ஒரு அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளிய வரவும் ஆண்டவர் கிருபை தருவாங்க. அதனால எப்போதுமே நம்மளுடைய வாஞ்சை எங்க இருக்கணும் அப்படின்னா, அந்த உலகத்தின் மேல இல்லாதபடிக்கு, நம்மளுடைய பலத்தின் மேல இல்லாதபடிக்கு கர்த்தர் மேல வாஞ்சை உள்ளவங்களா நம்ம இருக்கணும். நம்ம தாவீது ராஜா கூட பார்க்கிறோம். சங்கீதம் 63:1 நம்ம வாசிக்கிறோம். தேவனே நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அந்த அவர் அவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தா கூட, அவருடைய வாஞ்சை எதுல இருந்துச்சு அப்படின்னா, கர்த்தர தேடுறதுல தான் இருந்துச்சு. அப்போ நம்ம கர்த்தரை தேடும் பொழுது, நம்ம பரிசுத்தத்த தேடுறவங்களா நம்ம இருப்போம். அவருடைய சித்தத்த செய்யணுங்கிற வாஞ்சை நம்மளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். உலகத்தினுடைய இச்சைகள் நம்மள மேற்கொள்ளாதபடிக்கு ஏன்னா நம்ம மாம்சீகத்துல இருக்கும்போது சில நேரங்கள்ல நம்மளுக்கு அந்த காரியங்கள் வரும்பொழுது கூட, நம்ம அதுலருந்து திருப்பி வழி அந்த விலகி நம்ம ஓடுறவங்களா, மறுபடியும் ஆண்டவருடைய அந்த பரிசுத்தத்த தேடுறவங்களா நம்ம மாறுவோம். நம்ம அவரையே அந்த வாஞ்சையில நம்ம இருக்கும்போது. அப்போ நம்ம கர்த்தர தேடும்போது நம்ம ஏசப்பா நம்மள வெறுமனையா விடுறவங்களே கிடையாது. நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையுமே குறைவுபடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர தேடுறவங்களுக்கு நம்மளுக்கு ஒண்ணும் பிரச்சனையே வராதா அப்படின்னா, நம்ம இன்னும் ஏசப்பாவ அதிக அதிகமா நம்ம தேடணும். அவர் எப்படிப்பட்டவர்ங்கிற அறிஞ்சு கொள்ளணும்னு நம்ம இன்னும் அதிக அதிகமா அவர தேடும்போது தான் நம்மளுக்கு இன்னும் அநேகமான ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். இன்னும் அநேகமான பிரச்சனைகள நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம சோர்ந்து போன ஒரு அனுபவத்துக்குள்ள போயிருவோம். ஏன்னா எவ்வளவோ நம்ம சின்ன வயசுல இருந்து கிறிஸ்தவ குடும்பத்திலேயே வளர்ந்திருப்போம். ஏசப்பா செஞ்ச அற்புதங்கள நம்ம கேட்டு நம்ம வளர்ந்திருப்போம். ஏசப்பா எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு அறிஞ்சிருந்திருப்போம். ஆனா ஆண்டவருக்குள்ள நம்ம இன்னும் வளரணும்னு வாஞ்சித்து தேடும்போது, அப்போலாம் கூட பிரச்சனை வந்திருக்காது. ஆனா நம்ம இன்னும் அவருடைய சமூகத்துல இருக்கணும், அவர் மேல வாஞ்சியா இருக்கணும் நம்ம தேடும்போது பார்த்தா அவ்ளோ ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனா அந்த இடத்துலலாம் ஏசப்பா நம்மள கைவிடாம, நம்மள உடனே தூக்கி அப்படியே நிறுத்துறவங்களா இருக்கிறாங்க. அதனால நம்ம எப்பவுமே நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் நம்மளுடைய வாஞ்சை எதுவா இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர தேடுறதுல தான் நம்மளுடைய வாஞ்சை இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எதுலலாம் வாஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 காரியம் நம்ம பார்க்கலாம். அம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்றதுல நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கணும். அந்த வாஞ்சை இருக்கணும். இப்போ நம்ம அவர் எப்படிப்பட்ட குணம் உள்ளவங்களா இருக்காங்க, எப்படி மனதுருக்கம் உள்ளவங்களா இருக்கிறாங்க, இரக்கம் உள்ளவங்களா இருக்கிறாங்க, அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாவே, நம்ம அந்த உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். நம்மளுக்கு அந்த காரியங்கள் நம்மளுக்கு நம்ம ஏதோ உறவுகள்ட்ட நம்மளுடைய குடும்பத்தின் உறவுகளுக்குள்ள நம்ம ஏதோ ஒரு அன்ப நம்ம தேடுற காரியங்கள் இருந்தா கூட, அந்த நேரத்துல சோர்ந்து போனா கூட, ஏசப்பாவுடைய அன்ப நம்ம தியானிக்கும்போது, ஏசப்பாவுடைய மனதுருக்கத்த, இரக்க குணத்த, அவர் செய்கிற அற்புதங்கள், அடையாளங்கள இதெல்லாம் நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னா, ஏசப்பா எப்படிப்பட்டவங்க அப்படின்னு இன்னும் நம்ம த யோ ந தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுனாவே, நம்மளுக்கு இந்த காரியங்கள் எல்லாத்தையும் மேற்கொண்டு ஏசப்பா மேல ஒரு அன்பு, அந்த காரியத்துக்குள்ள நம்ம போகப்பட்டு கொண்டு போயிருவாங்க ஏசப்பா. அப்போ நம்ம இயேசு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு கொள்ளணும்.
அப்போ அவரோட நம்ம நெருக்கமா நடக்கணும். அவர ரொம்ப அதிகமா நேசிக்கணும். அவரோட சித்தத்த நம்ம அறிந்து கொள்ளணும். அப்படிங்கிற அந்த ஆசை, தாகம் நம்மளுக்குள்ள அதிகமா வரணும். நம்ம வேதாகமத்துல நம்ம பார்க்குறோம். சகேயு இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் பார்த்தா சகேயு. சகேயு வந்து ஒரு பாவியா தான் இருந்தாரு. அவர் அவர் வந்து நம்ம நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு டாக்ஸ் கலெக்டரா இருந்தாரு. அவர் பாவி அப்படின்னு சொல்லிட்டு சமூகத்தால ஒரு ஒதுக்கப்பட்டவங்க தான். ஆனாலும் பார்த்தா அப்படின்னா, லூக்கா 19வது அதிகாரம் நம்ம 1லருந்து 10 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். ஆனா, சகேயு வந்து ஏசப்பாவ பத்தி கேள்விப்படுறான். அவர அது இயேசு அப்படிங்கிற அந்த அம் நாமத்த அவன் அறிஞ்சதுனால, அவர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் சூழ்நிலைகள பார்க்கல. மக்கள் கூட்டமா தான் இருக்காங்க. ஆனாலும் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்காம அவன் வந்து அந்த மரத்து மேல ஏறி அவன் வந்து தேடுற அந்த வாஞ்சை அவனுக்குள்ள இருந்துச்சு. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாஞ்சை நிமித்தமா அவன் தேடும்போது ஏசப்பா அவன வந்து கண்டு கொள்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நமக்குள்ள அந்த எண்ணங்கள் வந்துட்டாவே போதும். அந்த எண்ணங்கள் வந்தாவே ஏசப்பா நம்மள தேடி வந்து வர்றவங்களா இருக்காங்க. அவ்ளோ கூட்டத்திலயும் சகையும் வந்து அந்த வாஞ்சித்து தேடும்போது, ஏசப்பா உடனே அ அப்ப அவரை கண்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 19:3ல கூட நான் வாசிக்கிறோம். அவன் வந்து இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். அந்த சூழ்நிலை சாதகமா இல்ல அப்படின்னாலும், அந்த சூழ்நிலையில இயேசு வந்து அவனை கண்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிப்போம். அப்போ ஏசப்பா வந்து நம்ம அவர எப்படிப்பட்டவர்ன்னு அறிஞ்சு கொள்ளணும்னு நெனச்சா கூட போதும். அவர் நம்மள தேடி வர்ற ஒரு அன்புள்ள ஒரு ஆண்டவர நம்ம வந்து பெற்றிருக்கோம். அதனால நம்ம அவர் எப்படிப்பட்டவர் என்கிறத இன்னும் நம்ம அறிந்து கொள்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். அப்ப அவர் கூப்பிடுறாரு. அவர் அவ பேர சொல்லி கூப்பிட்டாரு. "சகைவே" அப்படின்னு சொல்லி பேர சொல்லி அழைச்சு, "நான் இன்னைக்கு வந்து நான் வீட்ல தங்க வேண்டும். உங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய், "உந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ரட்சிப்பின் அனுபவத்த அப்பவே குடுக்குறாங்க ஏசப்பா. அப்போ நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு குற்ற உணர்வுகள், ஏதோ ஒரு காரியங்கள் நம்மளுக்குள்ள ஒரு காயப்பட்ட காரியங்களோ, இல்லன்னா ஏசப்பா சமூகத்துல போக முடியாத ஒரு காரியங்கள் இருந்தா கூட, நம்மளுக்குள்ள சில நேரங்கள்ல ஒரு, "ஐயோ! நான் இந்த காரியங்கள செஞ்சுட்டேனே, எப்படி நான் ஆண்டவர் சமூகத்துல போக முடியும்?" அந்த காரியங்கள் இருக்கும்போது கூட, அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது நம்ம இன்னும் ஏசப்பா வந்து நம்மள தள்ளி விட்டுருவாங்களோ, இல்லன்னா நம்ம வந்து பாவம் செஞ்சுட்டோமே அப்படின்னு நெனச்சா கூட, அத கூட ஏசப்பா பார்க்க மாட்டாங்க. என் பிள்ளை என்ன பத்தி நெனைக்கிறாளேன்னு சொல்லிட்டு, உடனே வந்து அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு, நம்ம பேர அழைச்சு அந்த காரியங்களிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறவங்களா ஏசப்பா இருக்கிறாங்க. நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும், அந்த நெருக்கமான சூழ்நிலையில இருந்தும் ஏசப்பாவ நெனைக்கும்போது, ஏசப்பா நம்ம காரியங்களிலிருந்து விடுதலை கொடுக்குறாங்க. நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். சில நேரங்கள்ல ரொம்ப மனசு கடினம் ஒரு சோர்ந்து போன ஒரு நிலைமையில நம்ம இருப்போம். இந்த இடத்துல இந்த காரியத்துல என்னால வெளிய எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம எசப்பான்னு சொல்லி நினைக்கும்போது, நம்மளுக்கு ஆவியானவர் வந்து கரெக்ட்டா நம்மள லீட் பண்ணுவாங்க. எந்த இடத்துல கொண்டு போய் ஏதாவது ஒரு மெசேஜ கேட்க வைப்பாங்க. இல்லன்னா வந்து நம்ம வார்த்தைகள் ஏதாவது ஒரு வார்த்தைகள ஞாபகப்படுத்தி நம்மள வந்து அந்த இடத்துல தேற்றுறவங்களா இருப்பாங்க. அப்போ அவர் எப்படிப்பட்டவர்ங்கிற அந்த அறிந்து கொள்ளணுங்கிற எண்ணம் வந்துட்டாவே, எந்த சூழ்நிலையில நம்ம இருந்தாலும், அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மள விடுவிக்கிறவங்களா இருக்கிறாங்க ஏசப்பா. நம்ம அவர் வந்து அப்புறம் அவன் வந்து அவனுக்குள்ள அந்த மன மாற்றங்கள் அவன வந்து வருது அப்படின்னு பார்க்குறோம். அவன் வந்து எல்லாத்தையும் அவன் வந்து நாளத்தனையா திருப்பி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த சொத்தினுடைய பாதிய ஏழைகளுக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்ப அவருடைய அறிந்து கொள்ளுகிற அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்கும்போது, அவர் நம்மள தேடி வராரு. அந்த சூழ்நிலைகள மாற்றி போடுகிறவரா இருக்காரு. அதுக்கு ஏதோ ஒரு நம்ம பாவ குற்ற உணர்வுகளா இருக்கலாம். இல்லன்னா வந்து ஏதோ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில போகிறவங்களா இருக்கலாம். அப்ப அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி போட்டு ஒரு சமாதானத்த அந்த இடத்துல ஏசப்பா நம்மளுக்கு குடுக்குறவங்களா இருக்கிறாங்க. அதனால அந்த சூழ்நிலையில நம்ம வந்து ஒரு பலவீனமான காரியம் எதுவுமே எந்த காரியமே அதுக்கு தடை கிடையாது. நம்ம தடன்னு நெனச்சா தான் வந்து நம்ம ஏசப்பாவ அறிந்து கொள்வதற்கு தடை அப்படின்னு நம்ம நெனைப்போம். ஆனா வந்து அது தடையே இல்ல. ஏசப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சாவே போதும். எல்லா காரியத்தையும் அவங்க ஏசப்பா நேர்த்தியா செய்றதுக்கு நம்ம வாழ்க்கையில உண்மை உள்ளவங்களா இருக்காங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வந்து எல்லா சமாதானத்தையும், சந்தோஷத்தையும் கொடுக்கிறவங்களா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, தேவ சமூகத்துல நம்மளுக்கு 2வது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, தேவ சமூகத்துல நம்மளுக்கு வாஞ்சை இருக்கணும். நம்ம உலகத்துல எவ்வளவோ காரியங்கள் வந்து நம்மள சுற்றி நெருக்கி இருந்தா கூட, அவருடைய சமூகத்துல போய் நான் அமர்ந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை நம்மளுக்கு இருக்கணும். 24 மணி நேரமும் நம்ம வந்து ஆண்டவருடைய சமூகத்துல இருக்க முடியுமானா, நம்ம எண்ணங்களில, சிந்தனைகள்ல நம்ம அப்படியே அவரையே நினைத்து பார்க்கும்போது, அந்த ஒரு காரியம் இருக்க தான் செய்யும். ஆனா அவருடைய சமூகத்துல போய் உட்காரணும். ஏதோ ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போற காரியமா இருக்கலாம். இல்லன்னா வந்து நம்ம ஃப்ரீயா இருக்கோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு Zoomல நெறைய மீட்டிங்ஸ் வரும்போது, நம்மளுக்கு ஆவியானவர் உணர்த்தப்பட்டாங்கன்னா, அந்த நேரத்துல நம்ம ஃப்ரீயா இருக்கோம் அப்படின்னா, அவருடைய சமூகத்த தான் தேடி
போய் உட்கார்ற அந்த அனுபவம் நம்மளுக்குள்ள வேணும். ஏன்னா அவருடைய சமூகத்துல போய் உட்காரும்போது நம்மளுக்கு அவர் அநேக காரியங்கள நம்ம கிட்டத்துல பேசுறதுக்கு, வெளிப்படுத்துவதற்கு அது ஒரு பயனுள்ளதா இருக்கும். இந்த உலகத்துல அநேக ஆசைகள ஆனா முன்னால நிக்கும். கொஞ்ச நேரம் இந்த டிவில இந்த காரியங்கள நம்ம பார்க்கலாமே, இல்லன்னா கொஞ்ச நேரம் என்டர்டெயின்மென்ட்டா ஏதாவது பண்ணலாமே, இப்படி அநேக காரியங்கள் நம்மள சூழ்ந்திருந்தா கூட, நம்ம அவருடைய சமூகத்த தேடி வாஞ்சித்து நம்ம போகும்போது, அவருடைய சமூகத்துல நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், சமாதானம் நம்மளுக்கு அதுக்கப்புறமா நம்ம ஏதோ அதே மாரி நம்ம ஒரு சோர்வுல இருக்கோம் அப்படிங்கும்போதும் அவருடைய சமூகத்த தேடி போகும்போது, அந்த நேரத்துலயும் நம்மளுக்கு ஏசப்பாவுடைய அந்த பலன கட்டளையிடுறாங்க. நம்ம அவருடைய கர்த்தர் அதே சமூகத்துல நம்ம காத்திருக்கும்போது, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து பறப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதே மாரி அவருடைய சமூகத்துல போகும்பொழுது நம்மளுக்கு ஆறுதல கொடுக்கிறவங்களா இருக்கிறாங்க. அவருடைய சமூகம் நம்மளுக்கு நித்திய மகிழ்ச்சிய கொடுக்கிறதா இருக்கு. அதே மாரி நம்ம ஏதோ ஒரு காரியத்துல நம்மளால ஒரு பாவமான ஒரு காரியமோ, இல்லன்னா ஏதோ கோபப்படுகிற காரியங்களோ, ஏதோ ஒரு காரியத்திலருந்து நான் வெளிய வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு மன காயத்தோட நம்ம இருக்கிறோம் அப்படிங்கும்போது, அவருடைய சமூகத்துல நம்ம போய் உட்கார அந்த காரியங்கள கூட எசப்பா நம்மளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அது மறைமுகமா அத அப்படியே நம்மள விட்டு அகன்று போகிற காரியங்கள கூட நம்ம பார்க்க முடியும். ஆனா அவருடைய சமூகத்துல அமர முடியாதபடி நம்ம இருந்தோம்னா, மாம்சீகத்துல விழுகிற காரியங்களும் இருக்கும். ஏன்னா மாம்சீகம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அப்ப நம்ம ஆவி எப்பவுமே உற்சாகமா இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்த தேடுகிறவர்களா நம்ம இருக்கணும். ஆண்டவருடைய காரியத்துக்கு முக்கியத்துவத்த கொடுத்து, அவர் சமூகத்துல இருக்கும்போது, இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து நம்ம விடுவிக்கப்படுகிறவர்களா, பாவத்தின் காரியங்கள் நம்மள மேற்கொள்ள விடாதபடிக்கு, அவருடைய சமூகம் நம்மள பாதுகாக்கிறதா இருக்குது. நம்ம இருதயம் உண்மையாவே தேவனுடைய சமூகத்த தேடுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வேலையில நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம். அதே மாரி சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதுல நம்ம வாசிக்கிறோம், "மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது" அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அந்த மான் அந்த நீரோடையில பார்த்து அது தேடி ஓடுதோ, அதே போல நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்கார்றதுக்கு நம்ம அவ்ளோ ஒரு தீவிரமான ஒரு பிள்ளைகளா நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எவ்ளோ காரியங்கள் நம்மள நெருக்குனாலும் சரி, அந்த தேவ சமூகத்துல நம்மளுக்கு ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு ஏதோ நம்ம ஒரு தனி உலகத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அதனால அந்த தேவ சமூகத்த நம்ம வாஞ்சிக்கிறவர்களா நம்ம இருக்கிறதுக்கு நம்ம இந்த நேரத்துல நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். நம்ம தேவ சமூகத்துல நம்ம போய் உட்காரும்போது நம்ம ஒரு நாளும் நம்ம ஏசப்பா நம்மள வெறுமையா அனுப்பவே மாட்டாங்களே. நம்மள சமாதானத்தினால, சந்தோஷத்தினால, நம்மளுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து நம்மள அனுப்புறவங்களா இருப்பாங்க. அதனால நம்ம தேவ சமூகத்துல நம்ம வாஞ்சிக்கிறவங்களா இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நம்ம வேத வசனத்துல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆம் வேத வேத வசனத்துல நம்ம வாஞ்சையா உள்ள இந்த இந்த தேவ சமூகத்துல நம்ம வாஞ்சையா இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம அ வேதாகமத்துல பார்க்கணும் அப்படின்னா, கொர்நேலி நம்ம பார்க்குறோம். அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நம்ம அப்போஸ்தலர் எடுத்துக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1, 2 கூட யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம். கொர்நேலியு பத்தி நம்ம அதுல பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். பெர்சியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலி என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆமென். அப்போ இதுல பார்க்கும்போது அவர் தேவ பக்தி உள்ளவரா இருந்தாங்க. அதே மாரி ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்கள பண்ணவங்களா இருந்தாங்க. வீட்டாரோடும் சேர்ந்து தேவனுக்கு பயந்து எப்பவுமே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவர் சமூகத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் அவரிடத்துல பேசுறவராகவும் நம்ம இந்த இந்த இதுல ஃபுல்லா நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, இந்த அதிகாரத்துல வாசிச்சோம் அப்படின்னா, கொர்நேலியிட்ட அந்த தேவதூதன் அந்த அடுத்த வசனம் அவர் 9ஆம் மணி நேரத்துல தேவதூதன் அவரிடத்துல சொல்லுவாங்க. உன்ன ப ஆண்டு எப்படி சொல்வாங்கன்னா, அப்பொழுது அவன், "உன் ஜெபங்களும், உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் எட்டியது" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சொல்வாங்க. அவங்க கிட்ட ஒரு காரியத்த வெளிப்படுத்துற காரியத்த பார்க்குறோம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கும்போது, சில நேரங்கள்ல ஆவியானவர் நம்மளுக்கு நினைப்பூட்டுவாங்க. ஏதோ ஒரு காரியத்த, இல்லன்னா யாராவது ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க, இல்லன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவைன்னா கூட, அத நினைப்பூட்டுவாங்க. அதே மாரி இந்த இடத்துல பார்த்தோன்னா, தேவதூதர் என்ன சொல்றாங்கன்னா, 5வது வசனத்துல, "இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு
பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவர் தேவ சமூகத்துல கொர்நேலி இருந்ததுனாலதான் தேவதூதர் வந்து அவங்க கிட்ட இந்த காரியத்தை சொல்றாங்க. அப்ப இதே நேரத்துல பார்த்தோன்னா சீமோன் பேதுருவும் பார்த்தோன்னா அவருடைய வீட்டுல எப்படி இருக்கிறாருன்னா ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாருன்னு தான் பாக்குறோம் நம்ம 9வது வசனத்துல. அப்போஸ்தலர் 10:9 மறுநாள் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரும் பார்த்தோன்னா அங்க ஜெபிச்சு கொண்டிருக்கிறாரு. இங்க உள்ள அந்த தேவ மனுஷர்கிட்ட தேவதூதன் வந்து சொல்லி நீ அவரை வந்து உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம தேவ சமூகத்துல இருக்கும்போது அநேக காரியங்களை நம்மளிடத்துல வெளிப்படுத்துவாங்க. அநேகருக்கு ஜெபிக்கிறது இருக்கோ இல்லைன்னா அநேகருக்கு உரிய காரியங்களை நம்மகிட்ட வெளிப்படுத்துற காரியங்களையும் நம்ம ஆண்டோட சமூகத்துல இருக்கும்போதுதான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா வந்து வெளிப்படுத்துறவங்களா இருக்காங்க. அப்போ அவன் வந்து அந்த கொர்நேலியை வந்து கூட்டிட்டு வர வச்சு அதுக்கப்புறம் வந்து சுவிசேஷத்தை வந்து அவரை கேட்கும்படியா செய்யறாங்க அவங்க. அப்ப தேவனை நம்ம உண்மையா தேடுறோமோ அப்படிங்கிறத கூட வந்து கவனிக்கிறவரா இருக்கிறாரு. அவர் நம்ம ஜெப வாழ்க்கை வந்து நீதியின் வாழ்க்கை எப்படி தேவனுக்கு பிரியமா இருக்குதா, அது எல்லாத்தையும் நம்ம தேவன் வந்து கவனிக்கிறவரா இருக்கிறாரு. தேவ சமூகத்தை நம்ம தேடும்போது அவன் நம்மளை வந்து அவர் திரும்ப வெறுமனே நம்மளை அனுப்புறது இல்லை அப்படின்னு சொல்லி முதலே நம்ம பார்த்தோம். அவர் வாஞ்சிக்கிற இருதயத்தை வந்து தேவன் வந்து ஒரு நாளுமே புறக்கணியாதவரா, அவருடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறவரா, அப்படியான காரியங்கள் வந்து நம்ம தேவ சமூகத்துல நம்ம பார்க்க முடியும். கொர்நேலியை போல நம்ம தேவ சமூகத்தை வாஞ்சிக்கும் போது தேவன் நம்மளை வந்து சந்திக்கிறவரா, அவருடைய காரியங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்துறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல 3ஆவதா நம்ம பார்க்கிறோம் வேத வசனத்தின் மீது நம்மளுக்கு வாஞ்சை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேத வசனங்கள் வந்து ஆவி உள்ளதா இருக்கிறது, ஜீவன் உள்ளதா இருக்கிறது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய வார்த்தைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம். ஏன்னா ஏசப்பா வந்து அந்த தேவன் வந்து என்ன பண்ணாங்க, முதல்ல வேதாம காலத்துல முதல்லயே வார்த்தையின் மூலமா தான் எல்லா காரியத்தையும் சிருஷ்டிச்சாங்க. சிருஷ்டிச்சதுக்கு அப்புறமா எல்லாமே நன்மையானது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கண்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு வல்லமை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியுது. தேவனுடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். இதெல்லாம் நம்ம வந்து நிறைய இடத்துல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அவருடைய வார்த்தை வரும் பொழுது நம்மளுக்குள்ள அந்த சுகத்தை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இதுல கூட நான் ஒரு தடவை நான் ஒரு காரியம் உள்ள காரியத்தை நான் அதுல உங்க கூட ஷேர் பண்றேன். நவம்பர்ல வந்து எனக்கு அவ்வளோ நெக் பெயின். அப்போ கழுத்து வலி, அப்புறம் இடது கை ஃபுல்லாவே வலி. அப்போ 3, 4 ரொம்ப 1 வாரம் கிட்டயே அந்த பெயின் இருக்கு. நான் ஹாஸ்பிட்டல் போவா வேண்டாமா அப்படியே இருந்தபோது சரி ஓகே போயிட்டு வருவோம்னு போன பிறகு அவங்க சொன்னாங்க சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ வலின்னா தாங்க முடியாத வலியா இருக்கும். ஆனா வந்து நான் ஒரு ப்ரேயர் அட்டெண்ட் பண்ணும்பொழுது கரெக்டா ஆண்டவருடைய வார்த்தைகள் வந்துச்சு. அப்போ நான் இந்த வார்த்தை எனக்குரியதுதான். உன்னுடைய நுகத்தை நான் முறிப்பேன், உன் தோளின் மேல அந்த இதை எடுத்து போடுவேன்னு சொல்லி அந்த வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தைகள் வரும்பொழுது எனக்கு அந்த வார்த்தை எனக்கு தான் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுக்கும் பொழுது அதுல பெயின் அவ்வளோ அந்த டாக்டர் எனக்கு சொன்னது இதை ரிவர்ஸ் பண்ணவே முடியாதுன்னு சொன்னது. ஆனா வந்து பார்த்தோன்னா எனக்கு அந்த நேரமே அந்த பெயின் வந்து ஒரு 50% குறைஞ்சிருச்சு. 50% என்னால அதுக்கப்புறம் லைட்டான ஒரு பெயின் தான். அப்போ டாக்டர்ஸும் சொல்லியிருந்தாங்க, நீங்க குனியக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டா தான் அப்படி கழுத்தெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கணும். ரொம்ப ஆனா நம்ம வீட்ல உள்ள வேலைகளையும் நம்ம செய்யணும். ஆனா அவ்வளோ ஒரு பாடு எனக்குள்ள மனசுல ஆனா அவ்வளோ வேதனை. இப்ப இப்படியே நான் எப்படி கொண்டு போக முடியும்? என்னால குடும்பத்தை எப்படி பார்க்க முடியும்? அப்படிங்கிற ஒரு அந்த காரியம் நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு நெருக்கும்போது, அவருடைய வார்த்தைகள் நம்மளுக்குள்ள வரும்பொழுது, அந்த வார்த்தைகள் எப்படி நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நெறைய காரியங்கள் இது மூலமா பார்க்கலாம். அப்புறம் அந்த பெயின் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவால்ல. அதுக்கப்புறம் ஒரு தடவை அவங்க வந்து பிசியோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேஸ் நான் போனேன். அப்போ எங்க சர்ச்சுக்கு வந்து ஒரு இவங்க சுவிசேஷகர் வந்திருந்தாங்க, ரவி அப்ரஹாம் அவங்க வந்திருந்தாங்க. அப்ப எனக்குள்ள அவங்க கன்வென்ஷன் வந்து டேட் சொல்லியாச்சு. எனக்கு அப்போ இருந்தே எனக்குள்ள மனதுல ஒரு ஏசப்பா நீங்க வந்து எனக்கு வார்த்தையை கொடுக்கணும். நீங்க எனக்கு எப்படியாவது இதுல இருந்து கியூர் பண்ணணும். ஏன்னா இது ஒரு 2010ல இதே மாதிரி எனக்கு ஒரு முதுகு பகுதியில இருந்துச்சு. அப்பவும் நான் ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய வார்த்தை தான் எனக்கு சுகம் கொடுத்துச்சு. அதனால அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ நான் நினைச்சேன், அப்பவும் இதே மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அப்போ நாங்க அபுதாபில இருந்தோம். சர்ச்சுக்கு அப்போ அந்த பெயின் வந்துச்சுன்னா எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடும்.
அப்ப இவங்க எங்க சர்ச்சில உள்ள ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் சொன்னாங்க, "நீங்க வந்து இன்ஜெக்ஷன் போட வந்துருங்க" அப்படின்ட்டு. அப்போ அந்த நேரத்துல எங்க சர்ச்சில பிரேயர் மீட்டிங் நடக்குது. அப்போ நான் நெனச்சேன், "இல்ல வேண்டாம் எனக்கு சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிருங்க" அப்படின்னு. அங்க போகும்போது ஊழியக்காரங்க வாயிலிருந்து வந்த வார்த்தையின் மூலமா எனக்கு ஒரு விடுதலைய ஆவியானவர் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊழியக்காரங்க சொல்றாங்க, "அம் எனக்கு இந்த வலிய மதியமே வந்து ஆவியானவர் எனக்கு ஃபீல் பண்ண வச்சாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கிடையில அந்த ஊழியக்காரங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் போனாங்க. நான் அவங்க கிட்ட அந்த வலிய பத்தி சொல்லவே இல்ல. அவங்க இந்தியாலருந்து வந்திருந்தாங்க. வலியவே சொல்லவே அப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போகும்போதும், அவருடைய வார்த்தைகள கேட்கும்போதும், அந்த விடுதலை கொடுக்குறார். அது ஞாபகம் வந்ததுனால, இதையும் நான் வந்து எனக்கு போகும்போது நீங்க எனக்கு வார்த்தை குடுக்கணும். இந்த வார்த்தை குடுக்க மூலமா இந்த பெயின் போச்சுல்ல. அப்ப முழுமையான எனக்கு விடுதலை வேணும். நான் பிசியோ போமாட்டேன். போனாலும் அவங்க பெரிய ப்ராசஸா சொல்றாங்க. எப்பவுமே நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து சர்ச்சுக்கு போகும்போது பார்த்தோன்னா, அந்த ஒரு அத ஒப்பு குடுத்து அது அப்படி மனசளவுல தான் நான் அத வந்து அ ஏசப்பா கிட்ட நான் சொல்லியிருந்தேன். சர்ச்சுக்கு போகும்போது 1 நாள் வந்து அவங்க விசுவாசத்த பத்தி எல்லாமே மெசேஜ் குடுத்துட்டாங்க. 2ண்ட் டே பார்த்தானா, அவரு வந்து யாருக்கெல்லாம் பெயின் இருக்கிறவங்கலாம் முன்னால வாங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னேன். அவங்க அப்போ அந்த ஊழியக்காரங்க சொன்னாங்க, "நீங்க யாரெல்லாம் பெயின் இருக்கோ அவங்க மாத்திரை போடாம வாங்க. எந்த ஒரு காரியமும் செய்யாம வாங்க" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அன்னைக்கு பிசியோ. நான் 2 நாளுமே பிசியோ எடுத்துட்டு தான் சர்ச்சுக்கு போயிருக்கேன். 3வது நாளு நான் பிசியோ வரலன்னு சொல்லிட்டு, பிசியோ எடுக்காமயே நான் போகும்போது, அன்னைக்கு நைட்டே எனக்கு அந்த பெயின் வந்து, அவங்க கைய வச்சு, அவங்க அந்த வார்த்தைகள முதல்ல ஃபுல்லா வார்த்தைகள தான் குடுத்து விசுவாசமா நம்மளுக்குள்ள உண்டாக்குறதுக்கு, அந்த வார்த்தைகள தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த வார்த்தைய அந்த ஃபர்ஸ்ட் டே கன்வென்ஷன் அப்போ அத அறிக்கை பண்ண, நெக்ஸ்ட் டே அவர வந்து கைய வச்சு தொட்டு பிரேயர் பண்ண பிறவு, அந்த பெயின் அன்னையோட எனக்கு போச்சு. இப்ப வரைக்கும் அந்த பெயின் வரவே இல்ல. இப்ப நான் எவ்வளோ உட்காந்து எழுதிட்டு இருந்தாலும் சரி, இல்லன்னா நான் கொஞ்ச நேரம் எழுதுறதுக்குள்ள எனக்கு அந்த கழுத்துல உள்ள வலி அவ்ளோ பயங்கரமா இருக்கும். அம் இப்படி குனிஞ்சு நம்ம பண்ணும்போது ஏன்னா அவர் ஃபுல்லா வெயிட் எல்லாமே உங்களுக்கு அந்த கழுத்துல வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியாக வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு எப்படின்னா விடுதலை கொடுக்கிறதா இருக்கு. அதுக்கு என்னன்னா நம்மளுக்கு அந்த வாஞ்சை தான். நம்ம ஒரு பெரிய நம்ம அந்த அளவுக்கு இயேசுப்பா முன்னால ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கிறோமா அப்படின்னா கூட இல்ல. ஆனாலும் வந்து அந்த வாஞ்சை, அவருடைய வார்த்தை என்ன சுகமாக்கும். அவருடைய வார்த்தை எனக்கு வந்து கண்டிப்பா விடுதலை கொடுக்கும்ன்னு சொல்லிட்டு, நம்ம இருதயத்துக்குள்ள வாஞ்சிக்கும் போதே, அந்த வார்த்தைய அனுப்பி நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறவங்களா இருக்கிறாங்க இயேசப்பா. அதனால நம்ம வார்த்தைக்கு ரொம்ப வந்து வாஞ்சியா நம்ம தேடணும். ஒரு ஒரு வார்த்தைனா கூட அத தேட அதே மாரி பில்லி கிரஹாம் அவங்களுடைய ஒரு இது சொல்லும்போது, அவங்க ஒய்ஃப் எப்பவுமே வேதாகமத்த திறந்து வச்சிருப்பாங்களாம். எனக்கு அத வ வ நான் ரொம்ப நேரம் உட்காந்து வாசிக்கணும்னு நினைப்பேன். ஆனா சில நேரங்கள்ல சூழ்நிலை நிமித்தமா முடியாது. ஆனா வந்து ஏதாவது நான் வசனத்த பார்த்தா அங்க எங்கேயாவது பார்த்தேன்னா, அத உடனே உடனே அப்படியே அத வாசிச்சுட்டே இருப்பேன் நான். அப்போ அந்த இது கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க அப்படியே பைபிள திறந்து அவங்களுடைய கிச்சன்ல வச்சுருவாங்களாம். போகும்போது, வரும்போதெல்லாம் அந்த வார்த்தைய போய் வாசிச்சுட்டு போவாங்களாம். அப்ப அந்த வார்த்தைய நம்ம வாஞ்சிக்கும்போது, தேவனுடைய வார்த்தை அம் ஆனா நம்ம வார்த்தைய தேட தேட பிசாசானவன் நெறைய காரியங்கள கொண்டு வரும்பொழுதும், அந்த விடுதலையும் நம்ம ஒரு சைடுல நம்ம பார்த்துட்டே இருக்க முடியும். ஒவ்வொரு காரியங்களிலும் அந்த விடுதலைய நம்ம வந்து உணரவும் முடியும். அதனால நம்ம வேத வசனத்துல நம்ம வாஞ்சை உள்ளவர்களா இருக்கணும். அதே மாரி ஏசப்பாக்கு கூட அந்த சோதனைய கொண்டு வருவாங்க. அந்த மத்தேயு 4 அதிகாரம் 1, 2 வசனத்துல நம்ம வாசிக்கும்போது பிசாசுனால சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர்களே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுவாங்க. அப்போ வந்து ஏசப்பா சொல்லுவாங்க, "மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே" அப்படின்ட்டு. அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை பிழைப்பி ஊட்டுகிறதா இருக்கு. எந்த காரியமா இருந்தாலும் சரி, நம்ம பொருளாதார காரியமா இருக்கலாம், நம்மளுடைய சரீரத்தில் உள்ள காரியங்களா இருக்கலாம், இல்லன்னா வந்து ஒரு ஏதோ ஒரு காரியம் என்னால மேற்கொண்டு வர முடியல, அந்த காரியங்களா இருக்கலாம். அதுல கூட விடுதலை கொடுக்கிறவங்களா இருக்காங்க. அந்த வார்த்தை நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும். இப்படி எல்லா காரியங்களிலும் ஏசப்பாவுடைய வார்த்தையை நம்ம தேடும் பொழுது, அந்த வார்த்தை நம்மளை விடுவிக்கிறதா இருக்கிறது. அந்த வேத வசனத்த வாசிக்க வாசிக்க நம்மளுடைய எண்ணங்களை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. நம் வாழ்க்கைக்கு வந்து ஒரு அர்த்தத்த கொடுக்கிறதா வேத வசனங்கள் இருக்குது. அதனால நம்ம அந்த வேத வசனத்துல நம்ம எவ்வளவு தூரம் உண்மையான ஒரு வாஞ்சையோட இருக்கிறோமா? அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம அ கொஞ்ச நேரம் நினைக்கலாம். அத வந்து மறுபடியும் இயேசுப்பாவுடைய வார்த்தையினுடைய வாஞ்சையில நம்ம அந்த காரியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். இயேசப்பா நான் ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு வசனமாவது வந்து நம்ம வாசிக்கணும். அந்த ஒரு வசனத்தையாவது மனப்பாடம் பண்ணி அந்த வசனத்த வந்து ஒவ்வொரு நாளும் அந்த நேரம் அந்த 24 ஹவர்ஸ் இருக்குன்னா நம்ம அத நம்ம அசை போட போட அந்த மாடு எப்படி வந்து அந்த புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு அசை போட்டுக்கொண்டே இருக்கும். அதேபோல நம்ம வார்த்தை அசைய போட 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 அது நம்மளுக்குள்ளாக கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். திடீர்னு பார்க்கும்போது தான் பார்த்தோன்னா, என்ன இது இந்த ப்ராப்ளம் எங்க போச்சு அப்படிங்கிறது. அதுக்கு கூட ஒரு உதாரணமா பார்த்தோன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் 2 ஒரு வருஷத்துக்கு முன்னால கண் வந்து ரொம்ப கண்ணாடி இல்ல
இல்லைன்னா என்னால வாசிக்க முடியல. அவ்ளோ கிளியரா என்னுடைய பார்வை இருக்கும். எங்க வீட்ல கூட சொல்லுவாங்க, "எவ்வளோ தூரத்துலனாலும் நீ வாசிடுற" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பார்த்தா திடீர்னு வந்து எனக்கு வார்த்தைகள் அந்த பைபிள் எல்லாம் வாசிக்கவே முடியல. அப்போ நான் கண்ணாடி வாங்கி வாங்கி போட்டுட்டு எப்ப பார்த்தாலும், "என் கண்ணாடி எங்க? என் கண்ணாடி எங்க?" இப்படிதான் என் வாயிலேருந்து வார்த்தையே வரும். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. "என்ன ஏசப்பா எப்ப பார்த்தாலும் என் கண்ணாடி எங்க? என் கண்ணாடி எங்க?" அப்படின்னு உங்க வசனத்த வாசிக்கணும்னாலும், "என் கண்ணாடி எங்க? கண்ணாடி இப்படியே இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி மைண்ட்ல தான் நெனச்சேன். அப்புறம் ஒரு நாள் சர்ச்சுக்கு போகும்போது, அம் பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, "முதிர் வயதிலும் அவருடைய கண்கள் இருளடையவில்லை." அப்போ அந்த வார்த்தை இருந்தோனே, அப்போ இருள் அடையலன்னு இருக்குதுல்ல, அப்போ எனக்கும் வந்து எனக்கும் நல்லா கண்ணு தெரியணும். அப்படின்ட்டு அந்த நேரம் அந்த உள்ள அப்படி அத அந்த நம்ம அப்படியே ஒரு எப்படி சொல்றது? நம்ம அத வந்து அந்த வார்த்தைய வந்து அப்படியே உள்ளுக்குள்ள நம்ம கொண்டு போவோம். அந்த வாஞ்சித்து அத எடுத்து கொண்டு போறது. உடனே அப்படியே எழுதி மட்டும் வச்சுட்டேன் டைரியில. எழுதி வச்சுட்டு அப்புறம் நான் அது அப்படி மறந்து போச்சு. அப்புறம் இன்னொரு தடவ ஏதோ ஒரு மெசேஜ் கேட்கும்போதும் அதே வார்த்தை வந்துச்சு. இப்படி ஒரு 3, 4 தடவ. அப்படி கேட்டுட்டு அந்த வார்த்தைய அப்படியே எனக்குள்ள மட்டும் அப்படியே உள்ள ஆழமா நான் எடுத்துக்கிட்டேன் அந்த நேரத்துல. அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் பார்க்குறேன். நான் கண்ணாடி இல்லாமயே வாசிக்கிறேங்கிறது கூட எனக்கு தெரியல. நான் அதுக்கப்புறம் பைபிள சர்ச்சுக்கு போனாலும் கண்ணாடி எடுத்துட்டு போணும். எல்லா எதுக்குமே ஒரு சின்ன ஒரு பெரிய எழுத்து கூட எனக்கு தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அதுக்கு எனக்கு தெரியவே எனக்கே நான் நினைக்கிறேன், அப்புறம் என்னடா நம்ம கண்ணாடியே தேடவே இல்லைன்னு அப்புறம் தான் எனக்கு என்னுடைய அ மைண்டுக்கே வருது. அப்போ நம்மளுக்கு அறியாம கூட அந்த விடுதலைய நம்ம வந்து பெற்றுக்கொள்றோம். அது கூட எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. நம்ம இல்லன்னா வந்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். "ஏசப்பா எனக்கு இத சரி பண்ணு." ஆனா வந்து நம்ம வார்த்தைய அந்த வாஞ்சையோட நம்ம உள்ளுக்குள்ள உட்கொள்ளும்போது, அது நம்மள அறியாமயே அது நம்மள கியூர் பண்ணி, அதுக்கப்புறம் தான் நம்ம நினைவுக்கே வருது. இது சரியாயிடுச்சா அப்படிங்கிற. அப்போ கர்த்தருடைய வார்த்தை வந்து எவ்வளோ ஒரு வல்லமை உள்ளதா இருக்கு. அப்ப நம்ம அந்த வேத வசனத்த வாஞ்சிக்கிறவங்களா இருக்கணும் நம்ம. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, நம்ம பரிசுத்தத்துல வாஞ்சை உள்ளவர்களா இருக்கணும். ஏன்னா, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறதே வந்து ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கைய தான் வந்து ஏசப்பா வந்து விரும்புற வாழ்க்கை. ஏன்னா, அவர் பரிசுத்தமா இருக்கிறாங்க. அதனால நம்மளும் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஆ 1 பேதுரு 1:16வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். "நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே" அப்படின்னு வாசிக்கிறோம் நம்ம. அப்ப ஏசப்பா பரிசுத்தரா இருக்கிறது போல நம்மளும் வந்து பரிசுத்தமா இருக்கிற வாஞ்சை நம்மளுக்குள்ள இருக்கணும். அது வாஞ்சை நம்மளுக்குள்ள வரும்பொழுதே, ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளுடைய மாம்சத்தின் காரியங்கள ஏசப்பா வந்து ஒவ்வொன்னையா எடுத்து போடுறத நம்ம பார்க்க முடியும். அதேமாரி நம்மளுடைய முன்னோர்களுடைய கேரக்டர்ஸ் வந்திருக்கும். நம்மளுடைய ஜென்ம சுபாவங்கள் வந்திருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து சில நேரங்கள்ல நம்ம கேள்விப்படுவோம். இந்த காரியம் வந்து ஒரு வேள நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள்னால வந்திருக்கலாம். இல்லன்னா அவங்க அவங்களுக்கு வந்த ஒரு சாபமா ஒரு காரியங்கள் செய்தனால் சாபம் மூலமா வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம கேள்விப்படுவோம். அப்ப அதுல இருந்தெல்லாம் நம்மளுக்கு விடுதலை வேணும் அப்படின்னா, நம்மளுக்குள்ள அந்த அவங்க செஞ்ச காரியங்கள் மறுபடியும் நம்ம செய்யாம இருக்கணும். நம்ம செய்யாம இருக்கும்போது தான் நம்ம பிள்ளைங்களுக்கு அத நமக்கு வந்து திருப்பி கேரி ஓவர் பண்ணாம நம்ம இருக்க முடியும். அப்போ அந்த காரியத்துல நம்ம வாஞ்சியா இருந்துக்கணும். எப்பவுமே அ இந்த காரியம் என் பெற்றோர்கிட்ட இருந்துச்சு. அப்ப நான் இந்த காரியத்த நான் எனக்குள்ள கொண்டு வரக்கூடாது. இத நம்ம எப்பவுமே அந்த வாஞ்சியோட அந்த ஆழமா நம்ம மனதுக்குள்ள வைக்கும்போது, அதை நோக்கியே நம்ம போகிற காரியங்கள் இருக்கும். அது நம்மள ஏதாவது ஒண்ணு நம்ம செஞ்சுட்டா கூட அந்த காரியம் நம்மள நம்ம இருதயத்துல வந்து மறுபடியும் அது நம்மளுக்கு அத நினைப்பூட்டுகிறதா இருக்கும். இத செய்யக்கூடாது. நீ ஏன்னா நம்ம கலாத்தியர்ல பார்க்குறோம். மாம்சத்தின் கிரியைகள் ஆவன அப்படிங்கிறது. நம்ம நினைப்பு கோபப்படுறது கூட அது வந்து அம் ஒரு நாள் வாசிக்கும்போது கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல அ நம்ம எப்பவுமே மாம்சத்தின் கிரியைகள்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே எடுத்து வாசிட்டு போயிருவோம். அப்போ அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு சில காரியங்கள வச்சு நான் மனசுல யோசிச்சுட்டே இருந்தேன். "ஏசப்பா இந்த காரியத்துல என்னால மேற்கொள்ள முடியலையே!" அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் வந்து காலையில ரொம்ப ஒரு மனசு எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அப்ப இதுலலாம் விடுதலை வேணுமே ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல எடுத்தவங்க வாசிக்கலாம். ம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். அந்த மாம்சத்தின் கிரியைகள். மாம்சத்தின் கிரியைகள் மாம்சத்தின் கிரியைகள். வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஓகே சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். இதுல பார்த்தோன்னா, நம்ம மாம்சந்த கிரியைகள் வந்து நம்மளுக்கு வெளியரங்கமாகக்கூடாதுன்னு நம்ம எப்பவுமே நம்ம சொல்லி ப்ரேயர் பண்ணுவோம். ஆனா, அன்னைக்கு எனக்கு ரொம்ப ஏதோ ஒரு பாரம், அதிகமான ஒரு பாரமா இருந்துச்சு. நெறைய காரியங்கள் "ஏசப்பா எனக்கு இந்தந்த காரியங்கள்லாம் நான் இப்படி செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஆனா, இந்த காரியங்கள் ஏன் என்ன அறியாம வந்துச்சு?" ஏன்னா, சத்துருவானவன் வந்து நம்ம அப்போ ஒரு நாள் ஒரு தடவ நான் ஒரு மெசேஜ் ஏதோ கேட்கும்போது, அப்புறம் ஒரு சிஸ்டரும் அவங்களும் ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தாங்க, "நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள போகும்போது, சில நேரங்கள்ல ஒரு இருளின் காரியங்களுக்குள்ளேயும் நம்ம போயிட்டு வெளிய வர்ற காரியம் வந்து நடக்கும் அப்டின்னாங்க. அப்போ நான் முன்னால நெனச்சேன், நம்ம வந்து எசப்பாக்குள்ள இருக்கும்போது எப்படி நம்ம வந்து அதையே நெனச்சு நம்ம அம் வந்து அப்படியே நம்ம இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதுன்னு நம்ம வந்து கவனமா இருக்கும்போது, எப்படி மறுபடியும் நம்ம அந்த பாவம் நம்மள மேற்கொள்ளும்? இல்லன்னா இந்த காரியம் எப்படி வரும்? அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அத நான் ஃபீல் பண்ணும்போது, எனக்கு அது ரொம்ப பாரமா இருந்துச்சு. இது எப்படி எசப்பா எனக்குள்ள வந்து இந்த காரியங்கள் வருது? ஏன்னா டக்கு டக்குன்னு கோபம் வருது. ஒரு நேரத்துல பார்த்தோன்னா, அப்படியே என்னால அத பொறுமையா அத மேற்கொள்ற ஒரு அனுபவம் ஒரு காலகட்டத்துல இருந்துகிட்டே இருந்துச்சு. அது திடீர்னு பார்த்தோன்னா, அது டக்குன்னு வரும்போது தான் அந்த காரியத்த ஆவிக்குரியதுல ஒவ்வொரு காரியங்களையும் ஆவியானவர் வெளிப்படுத்தும்போது ஆச்சரியமா இருந்தது. ஆச்சரியமான காரியமா இருக்கு. இப்படிலாம் வருமா? அப்போ நம்ம வந்து அத நம்மளுக்கு ஆவியானவர் முன்கூட்டியே அத வந்து நம்மளுக்கு யார் மூலமாவது கேட்க வச்சு, அப்ப மறுபடி திருப்பி அந்த பாவங்கள் அந்த சத்துருவானவன் நம்மள வந்து ஒரு கட்டுக்குள்ள வைத்து, அவன் நம்மள வந்து அவருடைய சமூகத்துல கொண்டு வரணும். ஏன்னா, அவரு நம்மள குறித்து ஒரு திட்டம் வச்சு நம்மள வழிநடத்திட்டு வரும்போது, அவனுடைய அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? அவனும் அவ்ளோ ஜாக்கிரதையா இருப்பான். நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாஞ்சையா ஆண்டவர் மேல நம்ம இருந்துட்டு இருக்கோமோ, அதே மாரி அவன் அதுக்கு மேல நம்மள கண்காணிச்சு, எந்த இடத்துல தள்ளலாம்? எந்த கேரக்டர் ஏன்னா நம்ம சில கேரக்டர் நம்ம வந்து அப்படி தூசி தட்டுன மாரி எடுத்து போட்டுட்டு போயிருவோம். ஆனா, சில நேரங்கள்ல அவன் வந்து கரெக்ட்டா வந்து ஒரு இடத்துல தான் நம்மள செக் வைப்பான். அப்போ நம்ம நம்ம மூலமா கர்த்தர் வச்சிருக்கிற அந்த பெரிய திட்டங்கள் வந்து வெளியரங்கம் வரமா போக வெளியரங்கமா வராம ஆயிடும். அப்ப நம்மளுடைய அந்த வல்லமையான காரியங்கள ஏசப்பா நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய முடியாது. நம்மள வச்சு யாருக்கு விடுதலை கொடுக்கணும், இல்லன்னா நம்மள வைத்து யாருக்கு பிரயோஜனமா வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் திட்டம் வச்சிருக்காங்களோ, அப்ப இந்த ஒரு சின்ன காரியம் அது கோபம், இல்லன்னா பொறாமையான காரியங்கள், பெருமையான காரியங்கள், இதெல்லாம் நம்ம சில நேரங்கள்ல அது அந்த ஒரு நேரம் லைட்டா வந்துட்டு போகும். ஆனா அது கூட வந்து தடையா இருக்கும். நம்ம அதிலேயே இருந்துட்டு இருக்க மாட்டோம். ஃபுல் நேரம் அதுல இருக்க மாட்டோம். ஆனா, அந்த ஒரு லைட்டா அது வந்துட்டு போனா கூட, அந்த ஏசப்பாவுடைய திட்டத்த செய்றதுக்கு அது ஒரு தடையா இருக்கு. அப்போ எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருந்துச்சு. அதே மாரி ரவி அபிரகாம் அவங்களும் சொல்லிட்டே இருந்தாங்க. ஆவியானவர் உங்கள குறித்து வச்சு நெறைய செய்யணும்னா, உங்களுக்குள்ள இந்த மாரி காரியங்கள் இருக்கவே கூடாது. இத அப்படியே நீங்க வந்து ஆண்டவர் சமூகத்துல சொல்லி, சொல்லி நம்ம இத எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 3 நாள் கன்வென்ஷன்ல அதையும் சொல்லியிருந்தாங்க. ஆனா, அந்த இதுக்குள்ள அந்த ஒரு ப்ராசஸ்ல போகும்போது எனக்குள்ள வேதனையா இருக்கும்போது, திடீர்னு காலையில எடுத்து நான் வாசிக்கும்போது, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று நான் முன்னே சொன்னது போல, இப்பொழுதும் உங்களுக்கு அப்போ நம்மள கிறிஸ்தவங்களா இருக்கிற நம்மளுக்கு வந்து நம்ம பரலோக ராஜ்யத்த சுதந்தரிக்கணுங்கிறது தான். அப்ப அந்த பரலோக ராஜ்யத்த சுதந்தரிக்கணுங்கிறதே இதுல அடிபட்டு போயிடுது. நம்மளுடைய அந்த சின்ன கோபங்கள் கூட. அப்படிங்கிறது வந்து எனக்கு அன்னைக்கு ரொம்ப ஒரு காரியமா இருந்துச்சு. அப்ப நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் அந்த பரிசுத்தத்துல வாஞ்சை இருந்தா தான் ஆவியானவர் நம்மளுக்கு ஒவ்வொரு காரியங்களையும் வெளிப்படுத்தி, அந்த காரியங்கள்லருந்து நம்மளுக்கு விடுதலையும் கொடுக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்படின்னு நம்ம அத திருப்பி ஆண்டவர்ட்டயே திருப்பி சொல்ல சொல்ல ஏன்னா நம்மளால முடியாது. நம்ம பலத்தினாலும் அல்ல, நம்ம பராக்கிரமத்தினாலும் முடியாது. அவர் தான் நம்மளுக்கு அத எடுத்து போடணும். அப்ப அத எடுத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சமாதானம். அதுக்கு அப்புறம் அந்த ஒரு நம்மளுக்குள்ள ஒரு அம் நம்ம ஒரு கிளியர் போர்டா இருக்கிற மாரி ஒரு காரியங்கள நம்ம பார்க்க முடியும். அப்போ சத்ருவானவன் இந்த மாரி காரியங்கள ஒரு விதை மேல அவன் வந்து விதைக்கணும்னு நெனைக்கும்போது, நம்ம அந்த வாஞ்சையா இருக்கும்போது, இந்த காரியங்கள்லருந்து நம்மளுக்குள்ள ஒரு விடுதலைய வந்து ஏசப்பா நம்மளுக்கு குடுக்குறாங்க. அதனால நம்மளுடைய சிந்தனை, பேச்சு, செயல் அனைத்திலுமே நம்ம வந்து ஏசப்பாவ நம்ம வந்து ஏதாச்சும் வெளிப்படுத்துறவங்களா நம்ம இருக்கணும். கிறிஸ்துவினுடைய மனம் வந்து நம்ம மூலமா வெளிப்படணும். ஏன்னா நம்ம எவ்ளோ பெர்ஃபெக்ட்டா நம்ம இருக்கணும்னு நெனச்சா கூட சில இடங்கள்ல மற்றவங்க புரிஞ்சுக்கொள்ளாம போவாங்க. ஆனா நம்ம கரெக்ட்டா இருக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம மனசாட்சிக்கு தெரியும். அந்த அளவுக்கு நம்ம கிளியரா இருக்கணும். அப்ப ஏசப்பா நம்மள பார்த்து சொல்லணும். என் பிள்ளை இது என் பிள்ளைக்கு நான் வந்து என் பிள்ளை மேல நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்லணும். சில இடத்துல நம்ம மத்தவங்களுக்கு சாட்சியா வெளியரங்கமாவும் காட்ட வேண்டியது இருக்கு. 1, 2 இடங்கள்ல நம்ம காட்ட முடியாத காரியங்கள் ஏசப்பாவுக்கு முன்னால நம்ம அவ்ளோ கரெக்ட்டா இருக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலயும் நம்ம மத்தவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணவும் முடியாது. மத்தவங்க வந்து புரிஞ்சுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது, அது ஆவியானவர் நம்மளுக்கு அத போதிப்பாங்க. இயேசுவா சொல்லியிருக்காங்க, "பிரயோஜனமானதை உனக்கு போதித்து, மேல் கண்டவித்தின் உன்னை வழிநடத்துகிற கர்த்தராகிய நான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்மள பிரயோஜனமானத போதிப்பாங்க. நம்மள கண்ண வைத்து நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அப்படி சொல்லி நடத்தும் பொழுது, நம்ம அந்த பரிசுத்தத்தின் வாழ்க்கைக்குள்ள நம்ம போக முடியும். அப்ப அந்த பரிசுத்தத்தில நம்மளுக்குள்ள வாஞ்சை இருந்துகிட்டே இருக்கணும். அதே மாரி எபிரெயர் 12:14 சொல்லப்பட்டிருக்கு. யாவரும் யாவரும் யார்
யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அப்போ நம்ம எல்லாரோட சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமுள்ளவா இருக்கவும் நம்ம என்ன செய்யணும்? நாடுறவங்களா இருக்கணும். அப்போ கர்த்தாவே இந்த உலக ஆசைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? எங்களை வந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தத்துக்காக நம்ம ஒரு நிமிஷமோ இல்லைன்னா அந்த 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 ஒரு ஒரு செகண்ட் கூட நம்ம நினைக்கணும். எஸ்ஸப்பா என்னை பரிசுத்தமா என்னை வந்து காத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிற அந்த வாஞ்சு வந்து நம்மளுக்குள்ள இருதயத்துல ஒரு துளிர் போலவாவது நம்மளுக்கு வரணும். அப்போ நம்மள அந்த பரிசுத்தத்துக்குள்ள நம்மளுக்கு ஏசப்பா வந்து கொண்டு போவாங்க. அதே மாதிரி கர்த்தருடைய சித்தத்தை செய்யறதுலயும் நம்ம வாஞ்சியா இருக்கணும். அப்ப ஏசப்பாவுடைய சித்தத்து டைம் எவ்வளவு நேரம் இருக்குன்னு தெரியல. இந்த கடைசி இந்த சித்தத்தை மட்டும் லைட்டா நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் எப்படி அதுல இருந்து நம்ம மீறி வரலாம் அப்படின்னு. தேவ சித்தத்தின் மீது நம்ம வாஞ்சியா இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஏசப்பா நம்மளை உருவாக்குனதே அவருடைய திட்டத்தையும் அவருடைய சித்தத்தையும் செய்யறதுக்கு தான். நம்மளுடைய காரியமா கிடையாது. நம்ம வந்து ஏனோ தோனோ ஏதோ ஒரு நான் இன்னைக்கு பிறந்துட்டேன், நான் அந்த உலகத்துல நான் வாழ்ந்தே போனேன் அப்படிங்கிறது கிடையாது. அவருடைய சித்தத்தை செய்யணும், அவருடைய நோக்கத்தை செய்யணுங்கிறதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்காங்க. ஏசப்பாவே பிதாவினுடைய சித்தத்தை செஞ்சாங்க. அப்போ அவருடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு இடத்துல. அப்போ நம்மளும் தேவ சித்தத்தின் மீது செய்யணுங்கிற அந்த வாஞ்சு தான் நம்மளுக்குள்ள இருக்கணும். அது எப்பவுமே நம்ம இருதயத்துல இருக்கும்போது சில காரியங்கள் நம்மளுக்கு உலகத்தில் உள்ள காரியங்கள் சந்தோஷமா இருந்த மாதிரி தெரியும். இது எனக்கு கரெக்டா இருக்குமே, இதை நான் செஞ்சேன்னா இது எனக்கு வந்து என்னுடைய லைஃபுக்கு ஃபியூச்சர் லைஃபுக்குனாலும் சரி எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம ஆசையின் மூலமா நம்ம மனசுக்கு அது வந்து கரெக்டா இருக்கும்னு தோணும். ஆனா அது வந்து ஆண்டோட சித்தத்தின்படியா இல்லாத போது அதுல நிறைய காரியங்களை நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்போ நம்ம ஆண்டுடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் அதுதான் சொல்லணும். நம்ம ஏசப்பா உங்க சித்தத்தை நான் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்லும்போது ஏசப்பா அந்த காரியத்துக்கு நேரா நம்மளை வந்து ஆவியானவர் நம்மளை வந்து நேர்த்தியா நம்மளை கொண்டு போவாங்க. அப்போ தேவ சித்தத்துல செய்யணும்னா நம்மளுடைய ஆசைகள் அதை மேற்கொண்டு வரக்கூடாது. அவருடைய சித்தத்தின்படியா வந்து நம்ம செய்யறவங்களா இருக்கணும். அப்போ கத்திடத்துல மனமகிழ் அந்த சங்கீதம் 37:4 கூட நம்ம வாசிக்கிறோம். கத்திடத்தில் மனமகிழ்ச்சியாயிருன்னு சொல்லி நம்ம வாசிப்போம். அவர் நிறுதியத்தின் வேண்டுதல் எல்லாம் அருளி செய்வாங்க. அப்ப நம்ம அவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருந்து அவருடைய சித்தத்தை செய்யணும்னு நம்ம விரும்பும்போது கர்த்தர் நம்மளோட இருதயத்தின் வாஞ்சைகளை அறிந்து அவருடைய சித்தத்தின்படியாக நம்மளை வழிநடத்தி கொண்டு போவாங்க. அப்போ நம்ம எப்பவுமே தேவ சித்தத்தின்படி கேட்டு நடக்கணும். அப்புறம் நம்ம மாம்ச இச்சி வாஞ்சியும் தேவனுடைய வாஞ்சி இந்த ரெண்டுக்கும் நம்ம ஒரு டிஃபரன்சியேஷன் வந்து நம்ம எப்பவுமே நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை எல்லாத்துக்கும் மாம்சத்தின் நிச்சயம் எல்லாத்துக்கும் நம்ம விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு டெய்லி நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது நம்மளுடைய இச்சையான காரியங்கள் மேலோங்காதபடி ஆண்டருடைய சித்தத்தின்படியாக நம்ம போகிறதுக்கு அது நம்மளுக்கு கொண்டு போகிறதா இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த காரியங்கள்ல இருந்தெல்லாம் நம்ம வந்து ஏன் நம்ம ஆண்டுடைய வாஞ்சி அந்த ஏசப்பா மேலேயே நம்மளால வாஞ்சை ஏன் வைக்க முடியல? அதுக்கு தடையா இருக்கிற காரியங்கள்லாம் என்ன இருக்கு? நான் வந்து எப்பவுமே நினைக்கிறேன் நான் வாஞ்சியா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா வந்து என்னால இருக்க முடியல அப்படின்னா அது ஏன் அப்படி இருக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து வேத வசனத்தை அந்த ஃப்ரீக்வெண்டா நம்ம வாசிக்காததுனால நம்மளுக்கு ஆண்டவர் மேல அந்த வாஞ்சை வந்து குறைஞ்சு போகுது நம்மளுக்கு. அப்போ வசனங்களை வாசிக்க அது நம்மளுக்கு போதிக்கும். இல்ல இது இந்த காரியமா நீ செய்யணும், இதுதான் செய்யணும், இதை செய்யக்கூடாது. ஆண்டவருடைய அந்த அன்பை நம்ம அந்த வேத வசனங்கள் மூலமா அறிந்து கொள்வோம். அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை அறிந்து கொள்வோம். இந்த காரியங்கள் வேதாகமத்தில் உள்ள காரியங்களை நம்ம அறிஞ்சு கொண்டாதான் அவர் மேல நம்மளுக்கு வாஞ்சு வரும். ஆனா நம்ம வேத வசனத்தையே வாசிக்கல அப்படின்னா அப்போ அது ஒரு தடையா நம்மளுக்கு இருக்கு. அப்போ நம்ம வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்கிறவங்களா இருக்கணும். முதலிடத்தை அதுக்கு கொடுக்கறவங்களா இருக்கணும். நம்ம வந்து உலகத்துல எவ்வளவோ காரியம் காலையில எழும்பின உடனே ஐயோ இன்னைக்கு இந்த டைம் நம்ம போகணும் அப்படின்னு அறிபறியா நம்ம போகிறவங்களா இருக்காதபடிக்கு ஒரு 5 மினிட்ஸ் நான் ஆண்டோடைய வசனத்தை நான் வாசிச்சுட்டு போகணும்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து அப்படி இருக்கும்போதுதான் நம்ம ஏசப்பா மேல நம்மளுக்கு அந்த வாஞ்சை வரும் கர்த்தர் மேல. அதனால அந்த வேத வசனம் வாசிக்காம இருக்கிறது கூட நம்மளுக்கு அந்த வாஞ்சியா இருக்க முடியாததுக்கு ஒரு தடையா இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய பாவங்கள் வந்து அவரோட மீது வாஞ்சியா இருக்காத முடியாதுக்கு ஒரு தடையா இருக்கு. அப்போ நான் ஏசப்பா சொல்றாங்க, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஏசப்பா தான் நம்மளுக்கு எல்லாமே. வழி சத்திய ஜீவன் அவர்தான். அப்போ நம்ம வந்து என்னன்னா அவரையே நோக்கி பார்த்து நம்ம இருக்கணும். அவர் மேல வாஞ்சியா இருக்கணும்னா நம்மளுக்கு அந்த பாவத்தினுடைய காரியங்கள் இல்லைன்னா ஒரு சோர்வுகள், அந்த சோர்வுகள் நம்மளுக்குள்ள தடையை கொண்டு வரும். ஒரு அன்பில்லாத காரியங்கள் அது நம்மளுக்குள்ள தடையை கொண்டு வரும். அப்போ நம்ம வந்து ஏசப்பாவையே நோக்கி பார்க்கிற அவர் வழி சத்திய ஜீவனுமா இருக்கும்போது நம்ம இந்த சோர்வுகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, அந்த அன்பின் குறைபாடுகளுக்குள்ள இடம் கொடுக்காதபடிக்கு, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள நம்ம போகும்போது கூட நம்ம வந்து அந்த வாஞ்சி நம்மளுக்குள்ள இல்லாம போகும்.
போகும். அதனால நம்ம அவருடைய வழியை நம்ம தேடணும். அவருடைய சத்தியத்தை தேடுறவங்களா நம்ம இருக்கணும். அதே மாதிரி பாவத்துல அந்த பாவங்கள் நம்ம வந்து அவரை வாஞ்சிக்க கூடாதபடிக்கு இருக்கும். ஏன்னா சின்ன குற்றம் கூட நம்மளுக்கு வந்துரும். ஐயோ, இந்த தப்பு நம்ம பண்ணிட்டோமே அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அன்று மேல அந்த வாஞ்சியே அந்த பிசாசனம்னு அப்படியே தடைப்படுத்தி போட்டுருவோம். அதனால 1 தீமோத்தேயு 6:11 நம்ம வாசிக்கிறோம், நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படிக்கு நாடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இந்த காரியங்கள் எதெல்லாம் தடையை கொண்டு வருதோ, அப்ப தேவ சமூகத்துல உட்கார முடியாதபடிக்கும் அந்த பாவம் தான் தடையை கொண்டு வரும். அவருடைய வசனத்தை கேட்க முடியாதபடிக்கும் பாவம் தான் தடை வரும். இல்லைன்னா ஏதோ ஒரு குற்ற உணர்வு நம்மளை கொண்டு வந்துடும். அப்படியான காரியங்கள் வராதபடிக்கு நம்ம வந்து என்ன செய்யணும், அந்த காரியங்கள் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு கொஞ்ச நேரமாவது நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவ சமூகத்துல உட்கார்றதுக்கு, வேத வசனங்களை வாசிக்கிறதுக்கு, நம்ம நினைவுல நம்ம பரிசுத்தமா இருக்கணுங்கிறத நினைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணணும். அதே மாதிரி நம்ம வந்து கர்த்தர் மேல வாஞ்சியா இருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு நம்ம பலத்தினால அதை செஞ்சிட முடியுமா அப்படின்னா, அப்படி நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா நம்ம மாம்சீகம் பலவீனம் உள்ளதுதான். அதனால நம்ம வந்து எப்பவுமே என்ன செய்யணும்னா, பரிசுத்த ஆவியானவருடைய ஹெல்ப்ப நம்ம தேடணும். அப்போ கர்த்தர் மேல வாஞ்சியா இருக்கணும்னா, நம்ம வேத வசனங்களை வாசிக்கிறது மூலமா, அப்புறம் அவருடைய சமூகத்துல இருக்கிறது மூலமா நம்ம வந்து இன்னும் அந்த வாஞ்சை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ அதுக்கு முதல்ல என்ன வேணும்னா, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நம்ம கேட்கலாம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள வந்து சத்தியத்தின்படி வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவர்ன்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மள வந்து சத்தியத்தின்படியா வழி நடத்துவாங்க. அப்ப வந்து இதுல நம்ம ஆதியாகமம் 16:13 கூட பார்த்தோன்னா, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். அப்போ அந்த இடத்துல போய் கர்த்தரை காண்கன்னா கூட பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மள வந்து கரெக்டா அந்த இடத்துல வந்து நம்முடைய கண்களை திறந்து நம்மள வந்து பார்க்க வைக்கிறாங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நம்மளுக்கு எப்பவுமே வேணும். ஏன்னா அந்த கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு நம்மள அந்த சத்தியத்தின்படி வழி நடத்துகிறவரே பரிசுத்த ஆவியானவர் தான். சில நேரங்கள்ல நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்மளுக்குள்ள அந்த ஒரு உந்துதல் இருக்கும். அப்போ ஆவியானவர் நம்மள உந்துவாங்க. நீ போய் இந்த இது செய்யி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோன்னா, அது செய்யும்போது அந்த இடத்துல நம்ம விடுதலை பெற்றுக்கொள்வோம். அப்போ அந்த வாஞ்சி கொண்டு வர்றது யார் கொண்டு வருவாங்கன்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளுக்குள்ள அந்த எண்ணங்களை உருவாக்குறவங்களா இருப்பாங்க. அப்போ அந்த அந்த உண்மையின் சத்தியத்தின்படியே நம்ம வழிநடத்துகிற அந்த சத்தியத்தின் பரிசுத்த ஆவியானவர் உதவியை நம்ம எப்போதுமே வந்து என்ன செய்யணும், வாஞ்சித்து தேடணும். தாகம் முழுவதும் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எப்பவும் நம்ம வந்து அந்நிய பாஷையின் அனுபவத்தோட எப்பவுமே நம்ம பேசிக்கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல நம்ம நிறைஞ்சு நம்ம இருக்கும் பொழுது அவர் கரெக்டா நம்மளை வழி நடத்தவங்களா இருப்பாங்க. ஏசப்பா மேல நான் இன்னும் ஆண்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும், நான் இன்னும் ஆண்டோட சமூகத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சியை நம்மளுக்குள்ள உருவாக்குறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி ஏசப்பா ரத்தத்தின் மூலமா நம்மளுக்குள்ள அந்த வாஞ்சிகள் வரும். ஏன்னா ஏசப்பாவுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவருடைய ரத்தம் அந்த பரிசுத்தமுள்ள ரத்தத்தை நம்ம வந்து என்ன காரியம் அந்த ஆதாம் மூலமா நம்ம என்னென்ன காரியங்களை இழந்து போனோமோ அதை நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் கல்வாரி சிலுவையில இயேசப்பா அடிக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்மளுடைய மீறுதல்களுக்காக அடிக்கப்பட்டு அதை எல்லாத்தையும் பெற்றுக் கொடுத்துட்டாங்க. சுகம், பலன், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம், நம்மளுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்மள இயேசப்பாவுடைய ரத்தம் என்னை வந்து கழுவி சுத்திகரிக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது இயேசப்பாவுடைய ரத்தம் வந்து நமக்காக பரிந்து பேசும். அப்போ நம்ம அந்த ரத்தத்தின் மூலமா அந்த பாவத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்னா இயேசப்பாவுடைய சமூகத்தை வாஞ்சித்து தேடுறவங்களா இருப்போம். அவர் எப்படிப்பட்டவங்க அந்த மனக்கண்கள் திறக்கப்படும். அப்போ இயேசப்பாவுடைய ரத்தத்தின் மூலமா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு விடுதலை கிடைக்குது. அதே மாதிரி அடுத்தது பண்ணா இயேசுப்பாவுடைய கிருபை நம்மளுக்கு வேணும். நம்மளுக்கு அவருடைய கிருபை இல்லைனாலும் நம்ம வந்து நிலைச்சு நிக்கவே முடியாது. அதனால இயேசப்பாவுடைய கிருபை இருந்தாலும் நம்ம இயேசப்பாவுடைய மேல இன்னும் ஒரு வாஞ்சை, நம்மளுக்குள்ள கர்த்தர் மேல நம்ம வாஞ்சையா இருக்கிற அனுபவத்துக்குள்ள நம்மளை கொண்டு போறதுக்கு அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி விசுவாசம் உள்ளவர்களா நம்ம இருக்கணும். விசுவாசத்தை வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்துகிறவர் அவர் ஒருத்தர் மாத்திரமே. அதனால நம்ம விசுவாசத்தை அதிகப்படுத்துற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணும் பொழுது நம்மளுக்குள்ள விசுவாசம் இல்லாத இடத்துல கூட நம்மளுக்கு அந்த விசுவாசத்தை அவர் உருவாக்குவார். அந்த விசுவாசம் வந்து நம்ம இதுல கூட பாக்குறோம். எபிரேயர் 11:1 கூட எபிரேயர் 11:1 கூட எடுத்தவங்க வாசிக்கலாம். விசுவாசமானது விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அந்த விசுவாசத்தை நம்மளுக்குள்ள அதிகப்படுத்தும் பொழுதுதான் நம்ம இன்னும் ஆண்டவருக்குள்ள வாஞ்ச நம்மளுக்குள்ள வரும். ஏன்னா நம்ம காரியங்கள் சூழ்ந்து இருக்கும் போது அந்த சூழ்நிலைகள்ல நம்மளால விசுவாசிக்கவே முடியாத சூழ்நிலை தான் இருக்கும். ஆனாலும் பார்த்தா
கர்த்தர் நம்மளுக்குள்ள அந்த விசுவாசத்தை நம்மளுக்குள்ள உருவாக்கும் பொழுது, நம்ம வந்து ஆண்டோடைய சமூகத்தை தேடுறவங்களா நம்ம ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவர் சமூகத்துல போய் நம்ம அமர்ந்து கேட்கணும். இந்த காரியத்துல எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கணும். வேத வசனத்த வாசிக்கிற மூலமா எனக்கு வந்து அந்த விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த விசுவாசம் வேத வசனத்து மேல வரும்பொழுது தான் நம்ம போகுவோம். இல்லன்னா வந்து இவங்க இவ நம்ம மத்த காரியத்துல தான் நம்ம அந்த சொல்யூஷன தேட போயிடுவோம். அப்போ ஆண்டுடைய வசனத்தின் மேல நம்ம விசுவாசம் வரணும்னா, அவர் நம்மளுக்குள்ள உருவாக்கணும். அதனால நம்ம அந்த விசுவாசத்த வந்து நம்மள ஆண்டுடைய கர்த்தர் மேல வாஞ்சைய கொண்டு வரதுக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம வந்து கர்த்தர்ட்ட சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை, அவர் மேல வச்சிருக்க நம்ம நம்பிக்கை, விசுவாசம், கிருபை, அவருடைய கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் இது எல்லாமே நம்ம வந்து இருந்தா தான் நம்ம வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ஒரு ஸ்ட்ராங்கா நம்மளால இருக்க முடியும். கர்த்தருடைய மேல ஒரு வாஞ்சை நம்மளுக்குள்ள வரும். இது எல்லாமே நம்ம ஏதோ ஒரு இன்னைக்கு செஞ்சோம், இல்லன்னா அடுத்த நாள் செய்ய முடியல அப்படின்னு நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம்னா, சத்துருவானவன் வந்து நம்மட்ட அநேக காரியங்கள விதைக்கிறதுக்கு அவன் ரெடியா இருக்கிறான். ஏன்னா ஒவ்வொரு நம்ம அவ்ளோ கவனமா இருப்போம். கவனமா இருந்தா கூட அவன் எந்த ட்ரிக்னாலும் ஏன்னா அவன் வந்து தந்திரம் உள்ளவன் தான் நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டுடைய திட்டத்தையும், சித்தத்தையும் நம்ம செய்யறதுக்கு அவன் என்ன வேணாலும் கொண்டு வருவான். எப்படினாலும் கொண்டு வருவான். அப்போ அவனுடைய அந்த திட்டத்துக்குள்ளேயும், அவனுடைய அந்த தந்திரமான வலைக்குள்ளேயும் நம்ம சிக்காம இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் மேல நம்ம வாஞ்சையா இருக்கணும். எப்பவுமே அவர் மேல வாஞ்சையா இருக்கும்போது, இந்த காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து நம்ம தப்பித்து, நம்மள வந்து அவர் எந்த நோக்கத்துக்காக நம்மள ஏசப்பா படைச்சாங்களோ, தாயின் கருவில் உருவாகும் முன்பாவே நம்மளை அறிந்த தேவன். அப்போ அந்த காரியத்தின் அந்த எனக்கு நம்ம உலகத்துல பார்க்கும்போது அநேக காரியங்கள் தான். சூழ்நிலைகள் திடீர் திடீர்னு மாறும். நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்துல நம்ம ஒவ்வொரு இத ஃபேஸ் பண்ணிக்கிட்டே போவோம். அப்போ அதெல்லாம் நம்ம தாண்டி வரணும் அப்படின்னா, ஏன்னா எல்லாருடைய லைஃப்லயுமே நம்ம பார்த்திருப்போம். சின்ன குழந்தையில இருந்து நம்ம விவரம் தெரிஞ்சதுல இருந்து பார்த்தோன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொன்னு நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இது எப்படி என் வாழ்க்கையில நடந்துச்சு? இது எப்படி நான் வெளிய வந்தேன்? அப்படிங்கிற காரியங்கள்லாம் பார்த்தோன்னா, நம்ம பின்னால பார்த்தா தான் தெரியும். அப்ப இது எல்லாமே எப்படி அப்படின்னா, நம்ம ஆண்டவர் மேல அந்த வாஞ்சையா இருந்ததுனால தான், நம்முடைய எண்ணங்கள் வந்து முதலெடுத்த நம்ம அறியாமயே நம்ம எண்ணங்களுக்குள்ள, நம்முடைய சிந்தனைகளுக்குள்ள அத நம்ம குடுத்ததுனால தான் நம்ம வந்து வழி விலகி போகாம, நம்மளால இவ்வளோ தூரம் நிக்க முடிஞ்சிருக்கு போல. அப்படி இல்லன்னா நம்ம வந்து நான் நிற்பது நிர்மூலமாக இருப்பது தான் அவருடைய சுத்த கிருபைன்னு இருக்கு. நம்ம இல்லன்னா நிர்மூலமாகி போயிருப்போம். ஆனா வந்து அது அவர் அந்த அந்த எண்ணங்கள் நம்மளுக்குள்ளேயே இருந்ததுனால தான், அவ்ளோ சூழ்நிலைகளிலும் நம்மள கடந்து வர வச்சு, அவருடைய திட்டத்துக்கு நேராக இன்னும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு ப்ராசஸ் தான். ஏன்னா பரிசுத்தங்கிறதும் ஒரு ப்ராசஸ் தான். பழைய காரியங்கள்ல நம்ம ஒரு பாவமான காரியங்கள் செஞ்சிருப்போம். ஏசப்பா நம்மள காரியங்கள மன்னிச்சு திருப்பி பரிசுத்தப்படுத்தியிருப்பாங்க. நிகழ்காலத்துல ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு வந்து குடும்பத்திலயும் சரி, நான் வெளிய போனாலும், எல்லா இடத்துலயும் அந்த பரிசுத்தத்தினுடைய ப்ராசஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாரி எதிர்காலத்துல எப்படி நம்ம பரிசுத்தமா இருக்கணும், அந்த பரிசுத்தமா இருக்கிறதுக்குரியதும் எல்லாமே இந்த ஆண்டவர் மேல நம்ம வாஞ்சையா இருந்தா தான் அந்த ப்ராசஸ்ல கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய அந்த ப்ராசஸ்ல நம்ம போக முடியும். இல்ல அப்படின்னா நம்ம வந்து ம் பிசாசு வந்து ஈஸியா நம்மள வஞ்சித்து கொண்டு போகிற காரியங்கள் வந்துரும். அதனால எப்போதும் நம்மளுடைய எண்ணங்கள், வாஞ்சைகள் எல்லாமே அவர் மேல இருக்கும்போது, கர்த்தர் அழகா நம்மள நடத்தி கொண்டு போகிறவங்களா இருப்பாங்க. நம்ம ஒரு சின்ன பிரேயர் பண்ணி முடிக்கலாம். ஹல்லேலூயா! உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மனதுருக்கம் உடையவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா! ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா! அப்பா மறுபடியுமாக எங்களுடைய ஆண்டவரே அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில அப்பா நாங்க எதன் மீது வாஞ்சையா இருக்கணுங்கிறத அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க ஏசப்பா. ஆமென் ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் பிசாசன் விதைத்தாலும் ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற உங்க சித்தத்தின்படியாக நாங்க நடக்கிறதுக்கு இன்னும் ஆண்டவரே அந்த ப்ராசஸ்ல நாங்க கரெக்டா போகிறதுக்கு அப்பா எதன் மேல நாங்க வாஞ்சியா இருக்கணுங்கிறத நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கப்பா. அதுக்குரிய பலனை எங்களுக்கு கொடுங்கப்பா. ஆமென் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் அப்பா எங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகைப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். மாம்சீகம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளதுன்னு சொன்னீங்க ஏசப்பா. ஆமென் எங்க ஆவியில ஒரு உற்சாகத்தை கொடுங்கப்பா. ஆமென் எங்களுடைய சோர்ந்து போன காரியங்களில அப்பா எங்களால மீண்டு வர முடியாத காரியங்களில் எல்லாவற்றிலும் அப்பா உம்முடைய கரம் எங்களோடு கொண்டு இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா! அப்பா உம்முடைய வார்த்தையானது ஹல்லேலூயா ரீபா நரதுனோபா ஷதனிக்க நரதுரலரபா. ஆமென் அப்பா ஆவியுள்ளதாகவும் ஹல்லேலூயா அப்பா உயிருள்ளதாகவும் இருக்கிறது, ஜீவனுள்ளதா இருக்கிறதுன்னு சொல்லி நாங்க வாசிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தைகள், வல்லமையுள்ள வார்த்தைகள், ஆவியை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் ஹல்லேலூயா அப்பா எங்க ஒவ்வொருத்தரையும் உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய ஆண்டவர் திட்டத்தின்படியாக, சித்தத்தின்படியாக, உங்க நோக்கத்தின்படியாக
அப்பா நாங்க செல்லத்தக்கதான ஒரு கிருபையை இந்த வேலையில எங்களுக்குள்ள அப்பா நீங்க ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹalleluya. அதற்குரிய பெலனை கொடுங்கப்பா. அப்பா நீங்க ஆண்டவரே அந்த கெத்செமனேலயும் போகும்போது அப்பா இந்த பாத்திரம் என்னை விட்டு ஆண்டவரே விலகணுமா நான் விலகட்டும்னு சொல்லி நீங்க ஆண்டவரே அப்பா ஜெபித்தது போல ஆண்டவரே அப்பா ஹalleluya. நீங்களும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பிதாவை நோக்கி கூப்பிட்டது போல நாங்க உங்க இடத்துல கூப்பிடுறோம் ஏசப்பா. அப்பா சில நேரங்களில் எங்களால முடியாத இடங்களில் அப்பா நீங்க எங்களுக்கு ஆண்டவரே அப்பா அந்த பெலனை கொடுத்து அப்பா நிலைநிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை சீர்படுத்துங்க. எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் சீர்படுத்தி அப்பா நீங்க எங்களுக்கு எங்க வாழ்க்கையில நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்களோ அந்த திட்டத்தை நாங்க செய்யத்தக்கதான ஒரு கிருபை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எப்போதும் எங்களுடைய கண்கள் உங்கள் மீதே வாஞ்சியா இருக்கணும்ப்பா. ஆமென். மானோனது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல அப்பா எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் அப்பா எப்போதும் வாஞ்சித்து அப்பா அந்த கதறத்தக்கதான ஒரு கிருபை கொடுங்க. நாங்க உங்க மீது வாஞ்சியா இருக்கும் பொழுதப்பா நீங்க எல்லாவற்றையும் எங்களுக்கு நேர்த்தியாய் செய்து கொடுக்கிறவரா இருக்கிறீங்க. சகலத்தையும் அதனதன் காலங்களில நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர் நீங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில அப்படியாக தான் செய்து கொண்டு வர்றீங்க. இன்னும் ஆண்டவரே அப்பா ஹalleluya முடிவு பரியந்தம் நாங்க ஆண்டவரே அதை காத்துக்கொள்ளத்தக்கதான ஒரு கிருபை கொடுங்கப்பா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். அது உங்களால மட்டும் தான் முடியும். எங்களை பலப்படுத்துங்க அப்பா. உம்முடைய கிருபையின் காரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நிறைந்து ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய ஆலோசனை கேட்டு நடக்கத்தக்கதான ஒரு கிருபை எங்க ஒவ்வொருத்தருக்கும் தர முடியாது ஜெபிக்கிறோம். எல்லாரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாருடைய தேவைகளை சந்திங்க. எந்தெந்த இடத்துல விடுதலை வேணுமோ அந்த இடங்களில அப்பா உம்முடைய விடுதலையின் கரம் ஆண்டவரே ஹalleluya அப்பா இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தை அப்பா ஒவ்வொருத்தர் மீதும் நீங்க தெளிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுக்குள்ள ஒரு புது ஆண்டவரே வாழ்க்கையை இன்றைய நாளிலிருந்து எங்களுக்குள்ள கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ரொட்டீன் லைஃப் ஆண்டவரே அந்த புதுப்பித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க மீது வாஞ்சை எல்லா நேரத்திலும் உங்க மேல நாங்க வாஞ்சியா இருக்கத்தக்கதான ஒரு கிருபை எங்களுக்குள்ள ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிக்க மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் கருணைக்குள்ள பரமபிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர்.